அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். நீங்கள் அரசு அதிகாரியாக ஆவதற்கு ஆர்சிசி மையத்தின் இனிய ஆங்கில புத்தாண்டு 2021 நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் 18ஆம் நாள் பயிற்சியில் ஈடுபட போகிறோம். இதில் தூது இலக்கியம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க உள்ளோம். அதற்கு முன் நாம் இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு அரசு அதிகாரியாக ஆவதற்கு நமது நேரங்களை செலவிடுவோம், மற்ற சிந்தனைகளை ஒதுக்கி வைப்போம் என்ற நற்கருத்துடன் தூது இலக்கியத்தில் முக்கிய சில வினாக்களை பார்ப்போம். நீங்கள் அனைவரும் அரசு அதிகாரியாக மாற ஆர்சிசியின் வாழ்த்துக்கள். வாங்க தூது இலக்கியத்தின் தகவல்களை பார்ப்போம். ஒன்றாவது வினா, 96 வகை சிற்றிலக்கியங்களுள் தூதும் ஒன்று. தூதுங்கிறது இந்த 96 சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. இரண்டாவது, கலிவெண்பாவில் உயர்நிலை பொருளையோ அகிரிணை பொருளையோ தூது அனுப்புவதாக பாடுவதுதான் இந்த தூது இலக்கியம்னு பேர். மூன்றாவது, தூது நூல்களை வடமொழியில் சந்தேசங்கள் என்று கூறுவாங்க. அதான் மேகதூதங்கிறத மேக சந்தேசம் யார் எழுதினார்னா காளிதாசன். அஞ்சாவது, இந்த தூது இலக்கியம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, வெண்டலை விரலிய கலிவெண்பாவால் தூது பாட வேண்டும். இந்த வெண்டலை விரலிய கலிவெண்பாவால் பாடினாதான் அது தூது இலக்கியம். 6, தலைவனிடம் மாலை வாங்கி வர அனுப்புவது தூது. தலைவனிடம் மாலை வாங்கி வர அனுப்புவது தூது. இந்த புலவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தன்னிடம் உள்ள கருத்துக்களை அகத்தூதாவோ அல்லது புறத்தூதாவோ 2 வித தூதுவை பயன்படுத்தி தன்னுடைய கருத்தை அங்கே சொல்லுவாங்க. இதுதான் இலக்கியத்தோட ஒரு சிறப்பம்சம். இன்றைக்கும் சினிமாவிலையோ அல்லது வேற ஏதேனும் ஊடகத்திலையோ பார்த்தீங்கன்னா, இந்த தூது விடுறதெல்லாம் விதவிதமாக இருக்கும். அதில் கவிஞர்கள் கையாண்டது தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய தூதுக்கள். 8வது, அதியமானின் தூதராக ஔவையார் சென்றதாக குறிக்கும் நூல் புறநானூறு. கோப்பெருஞ்சோழனுக்கு பிசிராந்தையார் அனுப்பியது அன்னவிடு தூது. ராமன் சீதைக்கு அனுப்பிய தூது அனுமன். அனுமன் போவார், அங்கே போய் அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்ப்பாரு, திரும்ப கண்டேன் சீதைன்னு சொல்லுவாருன்னு படிச்சிருக்கோம். இதெல்லாம் ராமன் சீதைக்கு அனுப்பிய தூது. ராமன் ராவணனுக்கு அனுப்பிய தூது யாருன்னா அங்கதன். பாண்டவர்கள் துரியோதனனுக்கு அனுப்பிய தூது கிருஷ்ணன். 13வது வினா, நலன் தமயந்திக்கு அனுப்பிய தூது அன்னம். சுந்தரர் தம் மனைவிக்கு அனுப்பிய தூது இறைவன். அது சிவனைய தூதுவா அனுப்புறார் சுந்தரர். மாதவி கோவலனுக்கு அனுப்பிய தூது வயந்த மாலை கோசிகாமணி. வயந்த மாலை கோசிகா மணி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எழுத்து பிழை இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, 16வது குணமாலை சீவகனுக்கு அனுப்பிய தூது கிளி அனுப்புறாங்க. 17வது அகநானூற்றில் தலைவி தலைவனுக்கு அனுப்பிய தூது நண்டு. இதெல்லாம் எப்போ போய் பதில் சொல்லி திரும்பி வரும் அப்படியெல்லாம் இல்லை. தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு ஒரு தூதுவா தலைவி பயன்படுத்தியது நண்டுவாக இங்கு உள்ளது. 18, நற்றினையில் தலைவி தலைவனுக்கு அனுப்பிய தூது குருகு. 19, கந்த புராணத்துல முருகன் அனுப்பிய தூது என்ன வீரவாகு. தேம்பாவணியில சூசையப்பரிடம் அனுப்பிய தூது விண்ணுலக தூது. மனோமணியத்தில் பார்த்தீங்கன்னா காணப்படும் தூது எதுனா பலதேவன் தூது.
உமாபதி சிவாச்சாரியார் எதை எழுதியிருக்காரு? நெஞ்சு விடுதூது. இதில் நெஞ்சிய தூதுவா அனுப்பக்கூடியவர். அழகர் கிளை விடுதூது. இதை எழுதினது யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். தச விடுதூது இதை எழுதினவங்க யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தென்றல் விடுதூது பத்மகிரியார். அடுத்து 26 பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய தேசிகர் நெஞ்சு விடுதூது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுதூது ஆசிரியர் பேர் தெரியவில்லை. அதே 28 பார்த்தீங்கன்னா மதுரை சொக்கநாதர் பண விடுதூது. இது அருணாச்சல கவிராய். 19 கூலப்ப நாயக்கர் விரலி விடுதூது. இதை எழுதினவர் யாருன்னா சுப்ரதீப கவிராய். 30 தமிழ் விடுதூது. இது அமிர்தம் பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது. 31 வண்டு விடுதூது கச்சியப்ப முனிவரால் எழுதப்பட்டது. இந்த தூது என்னென்னலாம் தான் விடுறாங்க பார்த்தீங்கன்னா அன்னம், மயில், கிளி, குயில், வண்டு, நெஞ்சம், முகில், தமிழ், தென்றல், மான் இதையெல்லாம் கூட தூதுவாக அனுப்பப்படும். 33 தமிழ் வேறு சிவன் வேறு என கருதாது தமிழையே கடவுளா நினைச்சு கருதப்பட்ட நூல் தான் தமிழ் விடு தூது. 34 சிவன் திருவிளையாடல்களை குறிப்பிடும் நூல் தமிழ் விடுத்தது. இந்த தமிழ் விடுத்ததுல இன்னும் சில சிறப்பெல்லாம் இருக்கு. தமிழை குற்றமா பாடிட்டான்னா தலையில ஒரே குட்டுவார் யாருன்னா அதிவீர ராமபாண்டியன். ராமன் தலையில போடுவாங்க, அதனால இவர் குட்டு போடுறார். அடுத்து 36 செவி இருப்பவர் வில்லிபுத்தூரார். காதை பிடிச்சி அறுத்து விடுவார் தப்பா பேசணும்னா. அப்படியாப்பட்ட ஆள் யாருன்னா வில்லிபுத்தூரார். இன்னொரு ஆள் இருக்கார், ஒரே வெட்டு தப்பா பேசணும்னா தலையை வெட்டுவார், ஒட்ட குத்தார், வெட்டிட்டு ஓடிடுவார். அப்படி நான் வச்சுக்கேன். அதனால ஒட்ட குத்தரை பார்த்தா ஓட்ட முடிக்கணும். 38 வைத்தருபம்ங்கிறது ஆசுகவின்னு பேர். ஆசுகவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடு என்னை கூறியுடன் உடனே கிட்டுக்கிட்டு பாடிடுறது. அடுத்து 39 கவுடம் மதுரகவி. இவங்க செவிக்கினிய ஓசை நலம் சிறக்க பாடுவாங்க தான் இந்த மதுரகவி. 40 பாஞ்சாலம் சித்திரகவி. தொடர்நிலை செய்களும் தூய காப்பியம் இயற்றுபவர் யாருன்னா சித்திரகவி. 41 மாகதம். இவங்க வித்தாரகவி. தொடர்நிலை செய்யலும் பாடுவாங்க, தூய காப்பியமும் இயற்றுவாங்க. அடுத்தது 42 பாவலர். இந்த 4 வகையான காப்பியமும் ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி இது எல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படி பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் பாவலர். நம்மளே பார்த்திருக்கோம், பாவலர் பெருஞ்சித்திரனார். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021 தூது இலக்கியமா இதோ உங்கள்கிட்ட நான் தூது அனுப்பியிருக்கேன். இதுல வெற்றி முகத்தை பெற்றீங்கன்னா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.